குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் அனைத்து நாடுகளிடம் இருந்தும் மத்திய அரசு கச்சா எண்ணெயை வாங்கும் என ரஷ்யாவிற்கான இந்திய தூதர் வினய்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர், இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு நியாயமற்றது மற்றும் முறையற்றது எனவும், ரஷ்யாவுடனான வணிக தொடர்பு உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதே தங்களின் நோக்கம் எனவும், எங்கெல்லாம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் எண்ணெய் வாங்குவோம் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருவதையும் ரஷ்யாவிற்கான இந்திய தூதர் வினய்குமார் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவிற்கான அஞ்சல் சேவை இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் $800 வரையிலான அஞ்சல் பொருட்களுக்கு அமெரிக்காவில் இதுவரை சுங்கவரி எதுவும் விதிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் $100 மேல் மதிப்பிலான அனைத்து பொருட்களுக்கும் சுங்கவரி விதிக்கப்படும் என அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு வருகிற 29ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. இதனால் அமெரிக்காவிற்கு செல்லும் விமான நிறுவனங்கள் அஞ்சல் பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இன்று முதல் இந்திய அஞ்சல் துறை மூலமாக அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் தபால் கட்டணத்தை திரும்ப பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.